யோபு புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அழகா ஒரு வசனம் சொல்லுது. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றாள். இப்ப யோபு புஸ்தகத்துல வாசித்தோம், கர்த்தருடைய சன்னதியில சாத்தான் நின்னான். இங்க வந்து யோபு தொட்டுட்டான். எல்லா பிரச்சனை, உடம்பு பூரா கொப்பளம், சொத்து இழந்து, பிள்ளைகள் இழந்து, எல்லாம் இழந்து, மனைவியும் அவனை மட்டும் தான் இருக்கிறாங்க. அவ வந்து கேட்ட ஒரே கேள்வி என்ன கேட்டா? அவனை பார்த்து நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் போதும். இன்னிமா இவ்வளவு பிரச்சனை வந்து மையா நீ ஆண்டவர் சொல்லி பிடிச்சிட்டு இருக்கிற, நிலைச்சிருக்கிற. நமக்கு ஒரு பிரச்சனை வந்து ஆண்டவர் கைவிட்டுருவோம். ஏன் ஜெபிக்கல? வேலைங்கள ஒண்ணுமில்ல, ஜோமன் என்ன போகுது? இவ்வளோ ஜோமன வேலை கிடைச்சிச்சா? ஏன் நீ 10,000 வாங்கும்போது 15,000 எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்து ஐயோ ஆண்டர் கொடுத்துற வேண்டாம் திருப்பி கொடுத்து வந்துருவியா? அதை மட்டும் அமுக்கமா உள்ள வச்சுக்கிற, அதை பிரிச்சு வச்சு ஒதுக்கி வச்சுக்கிற. சம்பளம் கட்டுறதுக்கு 10 ரூபாய் 5 ரூபாய் தண்ணி ஒழிச்சு வச்சுக்கிறோமா இல்லையா? வேதம் சொல்லுது, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிலைத்திருக்கிறீரோ, உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரா? என்ன அருமையான கேள்வி பாருங்க. நமக்கு ஜெபிக்கிறதுல இல்ல, நம்ம வாழ்க்கையில் உண்மை கிடையாது. உண்மையில் உத்தமம் இல்லை. நம்ம வாயை திறந்தா போய், வாயை திறந்தா போய், பேச்சுல போய், நடக்கல போன்னு. அது ஒரு கிணத்துல போய் எல்லாரும் பால் சொன்னார். ஒரு ராஜா ஒரு கிராமத்தை கூப்பிட்டு எல்லாரும் பாலை ஊத்துங்க நாங்களாம். இப்போ எல்லாம் ஊற்றுவோம் நினைச்சாங்களாமா. எல்லாரும் ஊற்றும் போது நம்ம ஊற்றுற தெளிவா போகுதுன்னு சொல்லி நம்ம தண்ணி ஊற்றிடலான்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே பாலுக்கு போல தண்ணி ஊற்றிட்டு போயிட்டானுங்க. அங்கே என்ன இருக்கும்? பால் இருக்குமா? ஊரே பால் ஊற்றி பால் ஆகலை. என்ன காரணம்? நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சரியா நிக்கிறோம். நிக்கிறேன் என்கிறவன் விழுந்து விடாதபடி எச்சி அடக்கும்படி தேவன் எச்சரிக்கிறார். நீ சரியா வாழ்ற, சரியா பரிசுத்தமா இருக்கிற, நீ உண்மையா இருக்கிற, சபைக்கு வர உண்மையா இருக்கிற, நோ, எங்கேயோ மிஸ் இருக்கு. அதை கண்டுபிடி, அதை சீர்படுத்து. நீ அடுத்தவனை பார்க்காத, அவன் பரிசுத்த வாழ்க்கையை பார்க்காத. எவனுடைய பரிசுத்த வாழ்க்கை யாராவது பிரஸ் பண்ணதுக்கு அப்புறம் சில பிரேயருக்கு வருவாங்க. நான் காணிக்கையா பேசல, ஒரு புரிதலுக்கா பேசுறேன். அவங்க ஜெர்மன் வருவாங்க, ஜெர்மனி முடிச்சுட்டு போய் அவர் தண்ணி நிற்பாங்க. கூட வந்தா கூட்டம் சொல்லுவாங்க, காணிக்கை குடுறோம் அப்படி நோண்டுவான் பாருங்க. அப்ப இடத்துல அதை தேடுவாங்க, எது கம்மியா இருக்குதோ அதை எடுக்கணுங்க. இதே வந்து நான் உங்களுக்கு ஆசீர்வாதமா சொல்லியிருந்தோம்னா பெரிய நோட்டா வரும், அவங்கள திட்டிருந்தனா சின்ன நோட்டா வரும். யார் காணிக்கை செலுத்துறோம்? தேவனுக்கா மனுஷனுக்கா? நான் காணிக்க உங்க மனசா மாத்திங்க. உன் நேரத்தை ஆண்டருக்கு முழுமையா கொடுக்கிறியா, கொஞ்சமா கொடுக்கிறியா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கிணத்துக்குள்ள பாலை ஊத்துனா, பால் ஊத்தும்போது நீ போய் எல்லாரும் கலந்து நானும் கலந்துட்டேன், யாருக்கு தெரியாம கலந்துக்கிட்டேன், அதுல திருப்தியாவும் உட்கார்ந்துருக்கிற. சில சர்ச்சு முடிஞ்சா போதும் அப்பா சாமின்னு வாங்க, பிரேயர்ல கலந்துக்குவாங்க, எப்படா முடியும்னு காத்திருப்பாங்க. அதெல்லாம் கிறிஸ்தவம், அதெல்லாம் நிற்பது. கர்த்தருக்கா நிக்கணும். என்ன சொல்ல வந்தாலும் பவுல் நின்னாங்க கிறிஸ்துவுக்காய். லாபம் என்பதை நஷ்டமா எண்ணுகிறேன், பசிய பட்டயமோ நிர்வாணமோ வேதனை எந்த பிரச்சனை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யாரு? என்னை விட்டு அவர் பிரிப்பது யாரையா? நான் அவருக்கு நிற்பேன். வைராக்கியம் நமக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கா? நம்ம கிறிஸ்துக்கு வைராக்கியம் கொண்டிருக்கிறோமா? ஆளுக்கு தகுந்த மாறுறோம். ஒத்த வேஷம் வேதம் சொல்லுது. ஒரு ஆள் வந்தா வாங்க 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 அப்படின்னு கிறிஸ்தவத்தை அப்படியே பைபிளை நகர்த்தி வச்சிருவோம். ஒரு 7 வயசு பையன் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போறாங்க, டூர் போறான். ஒரு பெரிய டீம் போகுது டூர். அந்த ஸ்கூல்ல டீமை கூப்பிட்டு போறாங்க. கூப்பிட்டு போகும்போது போனாங்க, அந்த டீம்ல எல்லாரும் நின்று ஒரு மசூதிக்குள்ள போனாங்க.
மசூதிக்குள்ள போனோன்னு அங்க இருக்கவங்க இப்படித்தான் தொழுது கொள்ளுவோம் சொல்லி அந்த தொழுது கொள்கிற முறை காட்டி தொழுது கொள்ளுன்னு சொல்றாங்க. ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் இப்படி கை விட்டுட்டு இப்படியே நின்று இருக்கிறான். அவனுக்கு கேட்கறாங்க, நீ தொழுது கொள்ளுங்க, நான் கர்த்தரை தொழுது மற்ற யாரும் தொழுது கொள்ள மாட்டேன். சின்ன பையன், அவனோட ஜூஸ், அவன் யூதன். நான் யெகோவாவெல்லாம் யாரையும் கும்பிட மாட்டேன், யாருக்கு பணிய மாட்டேன், வணங்க மாட்டேன். நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள மாட்டேன்னு சொன்ன சின்ன பையன் 8 வயசு பையன் சொல்றான், நான் வணங்க மாட்டேன். அவங்களும் யெகோவா கர்த்தரை தான் கும்பிடுறாங்க, அவங்க அல்லாஹ்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒத்துக்க மாட்டேறான், என்னோட தெய்வம் வேற, உன்னோட தொழுகை அல்ல. நம்ம அந்நிய நுகத்தோட போவோம். ஒரு சிறுத்தைக்கு போனா அங்க பட்டையை எடுத்து நம்மளுமே மூஞ்சில கண்ணத்துல 2 சாணி மாதிரி பூசி விட்டுட்டு நம்மளும் மங்களகரமா தெளிச்சுட்டு வரோம். கர்த்தர் விரும்புறாரு நினைக்கிறீங்களா? நம்ம வீட்டில் நடத்துறாங்க வளகாப்பு. தேவன் அருவருக்கிற ஒரு காரியம், அது தெரியுமா உனக்கு? அவிசுவாசத்தின் அடையாளம். எதுக்கு வளையல் மாட்டி அழகுபடுத்தி அந்த பிள்ளைக்கு வேண்டி சாப்பாடு செஞ்சு தராங்க தெரியுமா? மறுபிறவியவோ வலையெல்லாம் போட்டு நகையெல்லாம் நல்ல நட்டெல்லாம் போட்டு அழகுபடுத்தி எல்லாரும் வாழ்த்தி அந்த வளகாப்பு சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. எதுக்கு? பிரசவத்துக்கு போறவோ அந்த குழந்தையை பெற்றெடுத்து உயிரோட வரணும். சப்போஸ் உயிரோட வரல, செத்து போயிட்டா அவ ஆசை இல்லாம போயிடக்கூடாது, ஏதாவது குறையக்கூடாது தான் அத்தனை வகை சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்கறது. இது பூர்வீகமா நடந்துச்சு. இது கிறிஸ்தவனும் செய்யறான். விசுவாசம் எங்க போச்சு? நம்முடைய விசுவாசம் எங்க? சிரத்துக்கு போய் நம்மள நின்று அந்த சடங்கு எடுத்து தேங்காய் சுத்துறது, பொட்டு வைக்கிறது. அந்நிய தெய்வத்துக்கு முன்பாக நீ நின்று கொண்டிருக்கிறாய். கர்த்தருக்கு முன்பாக நின்று தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நீ அந்நிய தெய்வத்துக்கு நிற்கிற. உன் குடும்பத்தில் சாபம் எடுக்கப்படுகிறது, உன் வித்துகள் அழைக்கப்படுகிறது, உன் சன்னதி சாபமாய் போகிறது, உன் கண்ணீரும் கம்பளம் அணிக்கும்படி கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பங்களில் பிரச்சனை? யாருக்கு முன்பு நின்றுக்கிற? யாரோட உடன்படிக்கை பண்ற? யாருக்கு முன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிற? யாருக்கு முன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறாய்? அதோட ஒத்து போற யாவருக்கும் சாபம் வரும். நான் சொல்லல. ஒரு கொலை பண்ணிட்டான், அவனை கூட்டு நீ ஒளிச்சு வச்சிருந்தா அரசாங்கம் தண்டிக்குதா இல்லையா? அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குற, குத்துறா குத்துறா நான் பாத்துக்கிறேன் அப்படி சொன்னா குத்துறவனோட சொன்னவனுக்கு தான் தண்டனை அதிகம். அப்படின்னா நீ அந்நிய தெய்வத்தை அந்நிய நமத்தை நமஸ்கரிக்கும் போது சாபம் வீட்டுக்குள்ள படுத்து வாழ்க்கை நாசம் பண்ணுதா? எங்க நின்று இருக்கிற? இயேசுவை சிலுவையில தொங்க விட்டு அவன் கீழே நின்று சிரிச்சானே, அதை தான் நீ நானும் செஞ்சுட்டு இருக்கிறோம். உன்னி நமக்கு உணர்வு வரலன்னா, இன்னி உணர்வோட நம்ம விலகினீங்கன்னா விக்கிரங்களுக்கு விலகி ஓடுங்கள் வேதம் சொல்லு. ஏன் நிக்க சொல்ல? ஓடுகிறது. எங்க ஓடணும், எங்க நிக்கணும், எங்க உட்காந்து எங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு தெரியலன்னு சொன்னா சாபம் வீட்டுக்குள்ள வரும். அவன் வருவான், உனக்கு எனக்கு பங்குண்டு. டேய், நீ இந்த காரியம் பண்ணும்போது, இந்த ஒப்பந்தம் பண்ணும்போது, இந்த உடன்படிக்கை பண்ணும்போது நீ அங்கதான்டா நின்ன. நம்ம சில இந்து கோயிலுக்கு திருமணங்களுக்கு போவோம், மூர்த்தங்களுக்கு போய் நிற்போம். அந்த பூஜாரி ஒன்று சொல்லுவான், என்ன சொல்லுவான்? தேவாதி தேவர்கள் முன்பு சாட்சியாக திருமண காரியத்தை தான் அவன் மந்திரம் சொல்லுவான். சாட்சி இவங்க நிக்கிறவங்கள சாட்சினுமா. நீ யாரோட இருக்கிற? அந்நிய தேவரோடு இருக்கிற. நீ அங்க நிக்கிற, உன் கால்கள் பாவத்துக்கு நிற்கிறது, அந்நிய நுகத்தோடு இணைக்கப்படுக்கு நிற்குது. சில சினிமாத்தில் ரட்சிக்கப்பட்ட சினிமாத்தில் உட்கார்ந்துருக்கிறான் துன்மார்க்கிற இடத்துல. கர்த்தர் எப்படி உன்னை ஆசிரிப்பாரு? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பண்ண உடன்படிக்கை ஆண்டவரை வெளியே நிக்க வச்சு உள்ள போயிருக்கிற. சிந்திச்சு பாருங்க. இப்ப உனக்கு திருமணம் ஆயிடுச்சு, உன் மனைவியோட போற, உன் மனைவியை வெளியே நிக்க வச்சு நீ சினிமாக்குள்ள போயிருவியா? வாசல நில்லு, நான் சினிமா தரப்பு பண்ணுவேன். இல்ல உன் பொண்டாட்டி உன்னை நிக்க வச்சுட்டு உள்ள போன ஒத்துக்குவியா நீ தனியா? காரணம் என்ன?
தேவன் வேதனைப்படுகிறார். பரிசுத்தாவின் எச்சரிக்கிறார், உங்களை விளக்க சொல்லுகிறார், தீமைக்கும் பொல்லாப்புக்கு விலகிக் கொள்ளும்படி எச்சரிக்கிறார். எங்க நின்று இருக்கிற நீயே? விழுந்தார்கள், முறிந்து விழுந்தார்கள் அவர்கள். நீ பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ முறிந்து விழுந்து எழுந்திருக்க மாட்ட. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்போ கர்த்தரையே நீதிமான எழுப்புறாருன்னா எவன ரகசிய ஆலோசனை தள்ளி விட்டுருவான், கீழே விழுந்துருவான், சதிவலையில விழுந்துருவான். ஆனாலும் கர்த்தர் செய்றாரு, நம்மளை தட்டி எழுப்புறாரு. அப்போ யோபுடைய மனைவி சொல்றா, நீ உத்தமத்துல இருந்து தேவனை தூஷிஞ்சனா, அப்பவாது மனைவி பேச்ச கேட்டு தூசிக்கிறான். நானு அவன் திட்டார், பைத்தியக்காரி போல பேசுற நீயே, அவர்த்த நன்மை பெற்று நாம தீமை பெறாமல் இருக்கலாமோ அப்படிங்கிறார். எவ்வளவு ஆணித்தரமா ஆண்டுக்குள் நிலைத்திருக்கிறார். நம்ம பேரு பெருமைக்கு நான் கிறிஸ்தவன் சொல்றோம். கிறிஸ்துவுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது. கிறிஸ்துவோட சம்மந்தம் இருந்தா ஆராதனை விட்டு விலகி போக மாட்டோம். உயிரே போனாலும் தேவனுக்கு முதல்ல கொடுப்போம். நம்ம பணத்துல, நம்முடைய நேரங்களை, நம்முடைய காலங்களை முதன்மை அவர் தான் நிறுத்துவோம். எந்த காரியம் பேசினா கொஞ்சம் ஜெபம் ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லுவோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜெபம் நம்ம காரியம் செய்ய வேண்டாம் சொல்லுவோம். சாப்பிடுவோம், ஜெபம் பண்ணி சாப்பிடுவோம். எல்லாத்திலும் ஆண்டவர் கூட முன்னால வைப்போம். எங்க என்ன பாஸ்டர் ஜெபம் பண்ணி ஒண்ணுமே நடக்க மாட்டுது. ஆனா எலிய போய் வானத்தை நிறுத்திட்டான்பா. அவன் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் ஏன் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாங்கிறாரு? அவன் கர்த்தருக்கு முன்பாக நின்றான். கர்த்தருக்கு முன்பாக நின்னான். அவன் பயந்தான். எசபேல் சொன்னா, நாளைக்கு இந்நேரத்துல உன் தலை எடுக்கப்படும். பயம் வந்துச்சு, ஓடி போய் சூர செடிகளே படுத்துட்டான். ஆண்டவர் நல்ல நிலை ஜீவன் எடுத்துருங்க. ஆண்டவர் பார்த்தாரு, சரியாயிரும் சொல்லி தட்டி எழுப்பி சாப்பிட்டுனாரு. ஏதோ பசியில வளராம சாப்பிட்டு தூங்கிட்டான். மறுபடியும் எழுப்புறாரு, சாப்பிட்டான். சாப்பிட்டு சும்மா ஓட ஆரம்பிச்சிட்டான். போய் கண்மல் பருவத்தில் நிக்கிறான். கர்த்தர் கேட்டார், உனக்கு இங்க என்ன வேலை? பாத்தீங்களா? அப்போ நம்ம என்ன சொல்ற, ஆண்டவர் நம்முடைய வேலைகளை கவனிக்கிறார். நல்லா கவனிங்க. அப்போ கர்த்தருடைய சன்னதில் நிக்கும்ப கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேலை? ஆண்டவரே, பாகால் எசபேல் வந்து எல்லாத்தையும் கொண்டுட்டான், ஒருத்தன் தாக்குறேன். உன்னை போல 7000 பேர் இருக்கிறாங்க, 7000 குகையில் அடிக்க வச்சுக்கிறான்னு. நீ ஒருத்தம் மட்டும் கிடையாது, 7000 இருக்கிறாங்க. யூனிஸ்டர் நான் தான் கேட்கிறேன். சரி, நீ என்ன செய்ய? நீ போய் யெகூபையும் எலிசாவையும் அபிஷேகம் பண்ணு. எலிசாவை தீர்க்கதரிசியாகவும் ஸ்தானத்துல எலிசாவை தீர்க்கதரிசியாகவும் ராஜா ஆகாபுக்கு பதிலாக யார யெகூ நேமின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவனை வச்சுக்கல. யார? எலியாவை எடுத்துட்டாரு. நீ எப்ப பயப்படுறியோ நீ எடுத்துக்கொள்ளப்படுவ. சிலர் மரண பயம், இப்படி ஆயிருமா? பயப்படாது. அவ சித்தமெல்லாம் மரணம் நமக்கு வராது. அப்ப வேதம் நமக்கு சொல்லுது. எஸ்தர் புஸ்தகத்துல நீங்க 5ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ராஜா ராஜஸ்திரியை எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயவு கிடைத்ததுனால ராஜா தன் கையில் இருந்த பொற்கோலை எஸ்தரிடத்தில் நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோல் நுனியை தொட்டா சொல்லி பார்க்கிறேன். இது என்ன சம்பவம்னா, ஆமான் ஒருத்த மொர்குதாய் இந்த புத்தகத்தில் இருக்குது. ஆமான் யூதரை அழிக்கும்படியாக ராஜாவின் கட்டளை கொண்டு இஸ்ரவேல் யூத ஜனங்களை அழிக்கணும் விரும்புறான். சூசன் அரண்மனையில இந்த காரியம் நடக்குது. எஸ்தர் ராஜாத்தி ஒரு யூத ஸ்திரியா இருக்கிறா. மொர்குதாய் சொல்றான், நீ இவ்வளவு பிரச்சனையா கண்டுக்காம இருக்கிற, இந்த காலத்துல உனக்கு இருக்கிற மேன்மை, நீ ராஜாம சுகமா வாழ்றில்ல, இந்த காலத்துல ஊழியத்துக்கு நீ உதவியே இல்லைன்னா, நீ மேன்மையா இல்லைன்னா உன் மேன்மை உன்னோட போயிடும். வேற இருந்து சகாயம் கிடைக்கும். நம்மளாலதான் சபை நடக்குது, நம்மளாலதான் ஊழியம் நடக்குது, நம்மளாலதான் ஆண்டவர் ஊழியர் காரியம் பத்துக்குவாரு. ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலத்தில் ராஜ மேன்மனுக்கு வந்தது எதுக்கு நினைக்கிற? நீ யூதருக்கு உதவி செய்யும்படி. இப்ப நீ மௌனமா இருந்தா சரியில்லை, நீ மௌனமா இருந்தா வேற ஒருத்தர் கொண்டு காரியத்தை செய்திருவாரு அப்படிங்கிறாரு. அப்போ நீ தேவட ஊழியத்தை செய்யல, தேவட காரியத்தை நீ செய்யலன்னா யாரை கொண்டு போன அவர் செய்வாரு?
புரியுதா? நீ செய்யணும் அவர் எதிர்பார்க்க மாட்டார், செய்ய சொல்லுவார். செய்ய வேலையை பார்த்து வேற ஆள் எனக்கு 1000 வேலை கறக்குறான், ஏன்னா அவர் எஜமான். எஸ்தர் ராஜாத்தி மர்குதாயிட்டு சொல்றா, நீங்களாம் பாஸ்டிங் போடுங்க, உபவாசமா இருங்க. நானும் உபவாசம் முன்னாடி இருந்து ராஜாட்ட போறேன். ராஜா கூப்பிடாம நான் போக முடியாது. அப்படியே நான் ராஜ சமூகத்துல போகும்போது அவரு வான்னு சொல்லி கோலம் நீட்டினாதான் உண்டு, இல்லைன்னா எனக்கு தண்டனை. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, நான் ராஜாக்கு முன்பாக நிற்கிறேன். என் உயிர் போனாலும், நீ உயிரே போனாலும் ஆண்டவருக்கு நிக்க முடியுமோனால என்ன கிறிஸ்தவம்? இதெல்லாம் கிறிஸ்தவமே கிடையாது. நம்ம ஜாலியா தூங்கி சாப்பிட்டு வந்துட்டு ஆயா உட்கார, நினைச்சா போறோம், நினைச்சா வரோம், நினைச்ச காரியங்களை செய்யற. தெய்வ பயம் இல்ல. ஒரு அதிகாரி, ஒரு பெரிய அதிகாரிக்கு முன்னால நீ அடிக்கடி கெஞ்சி போக வர முடியும், வெளியே போயிட்டு வெளியே வர முடியுமா? பொட்டு மாதிரி உட்காந்து பொட்டு மாதிரி போகணும். நமக்கு நிர்விசாரம், நமக்கு பயம் இல்லை. நமக்கு ஒரு போன் வச்சு எடுத்து ஓடுவோம். நமக்கு வந்து ஏதோ ஒரு காரியம் ஓடி ஓடியாரோம். இது தேவன் விரும்புறாரு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் தேவன் நீங்க அவமானத்துறீங்க. இவர் மேல அதிகாரிகள், ஒரு பிரதமர், ஒரு முதலமைச்சர், ஒரு எம்எல்ஏ, எம்பிக்கு பேசினா, ஏ என்ன நான் உன்னை பார்க்க வந்திருக்க, நீ பாட்டு கெஞ்சு போற வர கேட்பாங்களா இல்லையா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போற ஒரு அதிகாரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போற, உட்காந்துட்டு போன் வச்சு நினைச்சு போயிருவியா? என்னையா கேட்பாரா இல்லையா? என்ன செய்யற நம்ம? தெய்வ பயம் நமக்கு இல்லை. காரணம், நான் யாரும் குற்றப்படுத்தி பேசல. நம்ம நிக்கிறோங்க, நம்ம எதுல ஸ்டெமினாவா இருக்கிறோமா, நிக்கிறோம் ஆண்டவருக்காக. எந்த சூழ்நிலை வந்தாலும், லட்சக்கணக்கான பிசினஸ் நிறுத்திட்டோம், என் ஆண்டவருக்கு அப்புறம் தான். எத்தனை உறவு நிக்கிட்டு என் ஆண்டவருக்கு அப்புறம் தான். நல்ல காரி கெட்டக்காரு ஏதாவது நின்னுடு, என் ஆண்டவருக்கு அப்புறம் தான். அதெல்லாம் அதுதான் ஆண்டவர் விரும்புறாரு. அவருக்கு நிக்கிறியான்னு பாக்குற. எஸ்தர் ராஜாத்தி நின்னா. அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர்கள்லாம் மேன்மை பாராட்டுறவங்க, மற்றவங்களை சந்தோஷப்படுத்த பாக்குறவங்க முறிந்து விழுந்தார்கள், முறிந்து விழுந்தார்கள். நாங்களும் கர்த்தருக்கு பயந்தபடினாலே நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கண்பானவர்களே, நீங்கள் எழுந்து நிமிர்ந்து காரியத்தை செய்யணும்னா நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும். எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன்னு சொன்னா, அதிகமா அவர் செபிக்கிற ஒரு மனுஷனா இருந்தார். எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் சமூகத்திலேயே இருப்பார், நேரம் கிடைக்கும் போதெல்லாம். தானியேல் கட்டளை இருந்தபோது 3 வேளை ஜெபித்தார். தேவனுடைய திட்டம் நமக்கு நேரம் வரணும், நிக்கணும் ஆண்டவர்ட்டாக. மீகால ஒரு வசனம் இருக்கு, அந்த 7:8 ஒரு அழகான வசனம் சொல்லுது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். என்ன அருமையான வசனம் பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவரை பார்த்து, நமக்கு விரோதமா இருக்கிற பார்த்து, நம்ம பிரச்சனையை பார்த்து, நீ தோத்துருவ, ஜெயிக்க மாட்ட, விளங்காது, எது சொன்னாலும் அது வசனம் படிக்கணும். என் சத்துருவே எனக்கு விரோதமா சந்தோஷப்படுறாத, ரொம்ப நாள் சந்தோஷப்படுறாத, உன் சந்தோஷம் நித்தியமானது அல்ல. நாங்கள் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தனுக்கு வெளிச்சமா இருப்பார். நான் இருளை இடறிக்க மாட்டேன், வெளிச்சத்தை தான் இருப்பேன். காரணம் என்ன? காரணம் மேல படிச்சோம், என்ன படிச்சோம்? கர்த்தர் தம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். அப்ப நம்ம ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணிக்கிறார், அவரோட பிள்ளைன்னு தேர்ந்து வச்சுக்கிறார். இது ஏன் பிள்ளைன்னு தேர்ந்ததுனால அவர் நம்மை ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார் என்பது இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஏன்னா அவர் வலதுகரம் செய்ய ரட்சிப்ப வல்லமையை காண்பித்தது. அவர் வானத்தில், பரிசுத்த வானத்திலிருந்து என் வேண்டுதலை கேட்டாரு. பாத்தீங்களா? நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். சில நேரம் நம்முடைய மனைவி நம்ம பேச்ச கேட்க மாட்டான், புருஷன் நம்ம பேச்ச கேட்க மாட்டான், பிள்ளைகள் நம்ம பேச்ச கேட்க, தாய் தப்ப நம்ம பேச்ச கேட்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் பேச்ச கேட்பாரு. அது ஒன்று தெரியுமா? என்ன சொன்னாலும் கேட்பாரு. சில காரியங்களை எச்சரிப்பார், செய்யக்கூட சொல்லுவார். நம்ம ஆண்டவரை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். இப்ப நம்ம யாருக்கு முன்னாடி நின்றுக்கிறோம்? ஆண்டுக்கு முன்பாக நின்றுக்கிறோமா? உலகம் மனுஷன் முன்னாடி நின்றுக்கிறோம். அவன் ஏதாவது உதவி செய்வானா அவன் பக்கத்தில் நிற்கிறோம். ஒருத்தர் லோன் வாங்கினா அந்த லோன் வாங்குற மட்டும் லோன் அவன் பின்னாலே சுத்துவோம், நிற்போம்.
நமக்கு ஒரு காரியமாகனா அந்த வீட்டில் உட்கார்ந்து அந்த காரியத்தில் அந்த உட்கார்ந்து நம்ம நமக்கு வரமும் நிற்போம், யார்கிட்ட ஒரு உதவி கேட்க நிற்போம், ஒரு அதிகாரியை பார்க்க நிற்போம், ஒவ்வொரு காரியத்தை தேவைக்கு நின்றுப்போம். அதெல்லாம் கிடைக்காம கூட இடத்துல ஏமாந்தால போயிருக்கிறோம். ஆனா கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நீ சொன்னா நடக்கும். அவருக்கு முன்னாடி நின்றுட்டா நீ யார் பேச்சு கேட்க வேண்டாம், நீ சொன்னா நடக்கும். நீ சொல்றதா நடக்கும்.